சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர் சூர்யா தற்பொழுது கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நடிகர் சூர்யா கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அண்ணனோட இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமானது. மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு 4 வருஷம் 4 படங்கள் 5 படங்கள் ஆச்சு. பெரிய பாராட்டுலாம் எனக்கு கிடைக்கல. அப்போ பெரியனான ஒரு படம் அவர் கூட செய்து பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 8 நாள் இந்த 10 நாள் வரைக்கும் அவர் கூட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாளுமே ஒரு சகோதர அன்போட முதல் நாளே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் ஒரு வேண்டுதல் அப்பாக்காக வேண்டிட்டு நான் 8 வருஷம் அசைவம் சாப்பிடல, நான்வெஜ் சாப்பிடல. என்னன்னா வெஜிடேரியன் சாப்பிடுறியா நீ, என்ன ஒரு வார்த்தை உரிமையா சொல்லி திட்டிட்டு அவர் பிளேட்ல இருந்து எடுத்து என்ன சாப்பிட வச்சாரு. நீ நடிக்கிற, உனக்கு உடம்புல சக்தி வேணும், இதெல்லாம் நீ வேற ஏதாவது வேண்டுதல் வேற ஏதாவது விட்டுக்கோ, நீ இதை சாப்பிட்டுதான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவர் பிளேட்ல இருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டாரு. ஒரு நாள் அப்படி பாத்துக்கிட்டாரு. டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க, நல்லா டான்ஸ் ஆகட்டும்னு சொல்லுவாரு. ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட அதே மாதிரி சொல்லுவாரு. 8 நாளும் அவரை நான் பிரமிச்சுதான் பாத்திருக்கேன். உச்ச நட்சத்திரங்கள்னாலே ரொம்ப தூரமா இருப்பாங்க, விலகி இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுப்பாரு. எல்லாத்தையும் எப்ப வேணாலும் அவரை கிட்ட போய் பேசலாம். அவர் அணுகிறது சிரமமே கிடையாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் பேசலாம் அவரு கூட. கார்கில் ஃபங்க்ஷன் போனதாகட்டும், மலேசியா சிங்கப்பூர்ல கலை நிகழ்ச்சி போனதாகட்டும், ஒரு நாளும் அவர் பண்ண விஷயங்கள் அவரோட துணிச்சலாம் பார்த்து அசந்துதான் போயிருக்கேன் நான். அவரு மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்கார்ந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கு. இன்னொருத்தர் கிடையாது, அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. இறுதி அஞ்சலியில் அவர் கூட நான் அவரை பார்க்க முடியல, அவர் முகத்தை பார்க்க முடியலங்கிறது எனக்கு எல்லாமே பெரிய ஒரு இழப்பு தான். அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பெரியவங்களை இழக்கிறது எப்பவுமே ஒரு துயரமான விஷயம். அண்ணனோட இழப்புங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களோட சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். எப்பவுமே அவரோட நினைவுல இருக்கும். அவரோட எல்லா பதிவுகளையும், அவரோட அழகான பதிவுகள், அவரோட அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் அதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் அந்த மெமரிஸ்ல வாழ்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பார்க்காத அரிய காணொலியெல்லாம் இப்ப மறுபடியும் பார்க்க முடியுது. அவர் செஞ்ச விஷயங்கள், பேசின விஷயங்கள், அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் மறுபடியும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுல சந்தோஷம் தான். எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆசை இருக்கா, உங்களுக்கு விருப்பம் இருக்கா?
அது மீட்டெடுத்துல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. அவருக்கான மரியாதையை நிச்சயமா செஞ்சாகணும்.